வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவை காணனா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்றதுனா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். அது வந்து அவரை வன்மையாக கண்டிக்கிறாங்க. மக்கள் வந்து அவர் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இதுமாதிரிலாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்க ஏதோ ஃப்ரெண்டுன்ற முறையில் வந்து அவங்க வந்து ஏதோ வந்தாங்க, பார்த்தாங்க, ஃபங்க்ஷனை பார்த்தாங்க, கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி பேசுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. எம்ஜிஆர் கூட அதே மாதிரி குறைகள் நிறைய சொன்னாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே ஆபாஸ் பேச்சுக்கள் அப்பயே இருந்துச்சு. அம்மா ஜெயலலிதாவோட சேர்த்து வச்சு பேசி தொடர்ச்சியாக பேசியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து தான் எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லாச்சு தந்தார். அதே போல் முதலமைச்சர் விஜய் அவர்களும் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லாச்சு தருவார். இப்போ வந்து பிஜேபி தலைவர் வந்து நயனா நாகேந்திரன் வந்து பெண்களை பற்றி ஆபாசமாக பேசியிருக்காரு. இது உங்களுடைய கருத்து என்னங்க? ஆமாம், இப்போ தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மேடையில் ஆபாசமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசுனது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா ஒரு கட்சியோட தலைவராக இருக்கும்போது அவர் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் பேசணும். அங்கே போய்ட்டு ஒரு கொச்சான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் பேசுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அது வந்து அவர் திருத்திக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஆபாசமாக நிறைய பேர் பேசிக்கிட்டே வராங்க. இது பொதுமக்களுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுனா அவங்க மீது ஒரு மரியாதை ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. அந்தமாரி தான் அவங்களோட பேச்சும் இருக்குது. அவர் பேசுனது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா ஒரு மேடையில் போய்ட்டு முதலமைச்சரை இழிவுபடுத்த ஒரு விதமாக தான் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார்னா, சட்டசபையில் எங்கள் அப்பாவை காணோன்னு முதலமைச்சர் ஒரு இதுக்கு சொன்னார், ஒரு கதைக்காக சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதையே ஒரு பேசு பொருளாக எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பாவை காணோன்னா உங்கள் அம்மா கிட்ட போய் கேளுங்க அப்படின்றதுனா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். அது வந்து அவரை வன்மையாக கண்டிக்கிறாங்க. மக்கள் வந்து அவர் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இதுமாரிலாம் பேசுகிறதுலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் வந்து அவர் கம்மி பண்ணிக்கணும். இது ஏற்கனவே இருக்கிற இப்போ திருச்சியா பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வர் வந்து மாளிகையில் கொடியேற்றுறாரு. அங்கே போய் கலந்துக்கிறாங்க. மூவர்ண கொடியாக இது பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இல்லை, அது வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க இல்லையா அப்படிலாம் தெரியுது. ஆனாலும் வந்து அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமான இடத்து தராங்களா உங்களுக்கு? முக்கியமான இடத்துல உட்காரத்துக்கு ஒரு சீட் தராங்களா? ஆமாம், இப்போ நம்ம கூட இருக்கிற ஒரு நண்பர் கூட இருக்கிறாருன்னா அது முக்கியமான. ஏன் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சசிகலா எல்லாமே மேடைகளும் கூட இருந்தாங்க. அதுக்காக சசிகலாவை போயிட்டு எல்லாமே இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட நட்பு அதுமாரி இருந்துச்சு. அதுமாரி இவங்களோட நட்பாக கூட இருக்கலாம். அது போயிட்டு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு த்ரிஷாவோட விஜய் சேர்த்து வச்சு பேசுறது அவங்க இன்னும் முடிவு பண்ணல. அவங்க மக்கள் அவங்க ஒரு வேளை மேரேஜ் பண்ணுற மாரி அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஏற்றுக்கலாம். ஆனால் அது இல்லாத ஒரு விஷயத்த நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு அது சர்ச்சைக்குரிய விஷயமா மாற்றுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த ட்ரோல் பண்ணுறவங்க இது பண்ணுறவங்க எல்லாம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க தான் கீழே போய் போகிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் ஒன்றும் கீழே போகிறது கிடையாது. அவர் மக்களுக்கு எம்ஜிஆர் கூட அதேமாரி குறைகள் நிறையா சொன்னாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே ஆபாஸ் பேச்சுக்கள் அப்பயே இருந்துச்சு. அம்மா ஜெயலலிதாவோட சேர்த்து வச்சு பேசி தொடர்ச்சியாக பேசின்னு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து தான் எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லாச்சு தந்தார். அதே போல் முதலமைச்சர் விஜய் அவர்களும் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லாச்சு தருவார். அதனால் இதுமாரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கடந்து போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ரைட், ஓகே, நன்றி, தேங்க்ஸ். என்ன கேள்வி கேட்பேன். பிஜேபி தலைவர் ஆபாசமாக ஏதோ பேச்சு பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன பேசினாரு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், லேடிஸை பற்றி கொஞ்சம் ஆபாசமாக பேசியிருந்தார். நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அவர் பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. லேடிஸை இழிவுபடுத்தி பேசுகிறாரு. அவர் கூட அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்களான்னு தெரியல. அவர் லேடிஸ் இழிவுபடுத்தி பேசுறது ரொம்ப தப்பு. அவர் கூட அக்கா தங்கச்சி பிறந்திருந்தா அவர் இந்தமாரி பேசுவாரா? இதனால் லேடிஸ்லாம் இழிவுபடுத்தி பேசுறதுனால லேடிஸ் கொஞ்சம் மட்டம் தட்டுற மாரி இதுவாகுது. அவர் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி பேசணும். மேடையிலலாம் இந்தமாரி பேசக்கூடாது. அவர் இதுக்கே தலைவர், ஒரு முக்கியமான கட்சியில் தலைவராக இருக்கார், இதுவாக இருக்கார். அந்த பொறுப்புலேருந்து அவர் அந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான செயல் தான் அது. அதை கண்மையாக கண்டிக்கிறோம் நாங்களாம். இப்போ அதுக்கு முன்னாடி உதயநிதி கூட அப்படி மேடையில் பேசியிருந்தார் ஆபாசமாக. அது எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சி அதுமாரி பேசுகிறதுலாம்? அது வந்து எப்படி பார்க்குறதுனா அவர் வந்து கொஞ்சம் கிண்டலுக்காக பேசினார். அவர் எப்படி பேசினார்னு தெரியல. ஆனால் அவர் பேசுனது தப்பு தான். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசு. அது இதை கொஞ்சம் இதுக்கு மேலே திருத்திப்பார் நினைக்கிறேன் உதயநிதி. பார்ப்போம் இதுக்கு மேலே என்ன நடக்குது எது நடக்குதுன்னு. உதயநிதி பண்ணதை அவர் தப்பு உணர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா சட்டசபையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருந்தார். பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தா முன்ன இருந்து அரசை வச்சு பார்க்கும்போது இப்போ பரவாயில்ல. இந்த லஞ்சம் வாங்குறது இது பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒழுங்காக தான் இருக்குது. இப்போ இதுவும் மட்டும் இந்த காவிரி பிரச்சனையை வச்சு கொஞ்சம் ட்ரோல் பண்ணின்னு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. தமிழ்நாடு அரசு இதுக்கு மேலே கொஞ்சம் மேலும் வளரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, முதலமைச்சர் வந்து சட்டசபையில் போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம் வைக்கும்போது உதயநிதி எழுந்து வணக்கம் கூட வைக்கவே இல்லை, கீழே உட்காந்துக்கிட்டே இருந்தார். அது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறதுனா அந்த சட்டசபை மீட்டிங்கில் அதிகமாக பார்க்க மாட்டேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அவர் அந்தமாரி அவமதிக்கிறது, ஒரு முதலமைச்சர் அவமதிக்கிறது ஒரு இழிவுபட்ட விஷயம் தான் அது. அவங்க அப்பா முன்னாடி முதலமைச்சராக இருந்தார். அப்போ அந்தமாரி இது பண்ணியிருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும்.
அதோடைய கஷ்டம் அவர் பின் விளைவுகளை அவர் அனுபவிப்பார். அது தெரியும் அதுக்கப்புறம். ஓகே, த்ரிஷா விஜய் சேர்த்து வச்சு நிறைய பேர் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது பேசுகிறவங்க பேசிக்கின்னு தான் இருப்பாங்க. குலைக்கிற நாய் மலையை பார்த்து குலைச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? மலையை பார்த்து குலைக்கிற நாய் குலைச்சினே இருக்குன்னு நம்ம தலைவர் ஒரு வேலையை பார்த்து வரவங்களுக்கு போயினே இருக்காரு. பார்ப்போம்.